ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. என்னது 2018 அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட போதா? இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான தகவலை அமெரிக்க புவியியல் ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. பூமியினுடைய சுழற்சி குறைய குறைய நிலநடுக்கங்கள் அதிகமாகுதா? அதாவது 1900 ஆண்டுகள்ல இருந்து இப்ப வர 7 ரிக்டர் அளவுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க. முதல் 5 காலகட்டங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அடுத்த 5 காலகட்டங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் ரொம்ப குறைவாக ஏற்பட்டிருக்கு. ஸோ அதிகமாக ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் என்ன காரணத்துக்காண்டி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, பூமியினுடைய சுழற்சி குறைய குறைய நிலநடுக்கங்கள் அதிகமாக வருது அப்படின்னு இவங்க ஆய்வில் முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ வர 2018 அந்த மாதிரி தான் இருக்கான். அதாவது பூமியினுடைய சுழற்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். 2018 குறைஞ்சிருச்சுன்னா நிலநடுக்கங்கள் அதிகமாக ஆகும் அப்படின்னு அமெரிக்க புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடலோர தீவுகள் இருக்கல, அதாவது ஜப்பான் அப்புறம் இந்தோனேஷியா போன்ற பகுதிகள்லாம் அடிக்கடி நிலநடுக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த மாதிரி மக்கள்கள் இன்னும் அதிக பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு இன்ஃபோர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க.